ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசகுல்லா சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சன்னா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சன்னாவை யூஸ் பண்ணி சைட் டிஷ்ஷாக சன்னா மசாலா, சன்னா கிரேவி சமைச்சு சாப்பிட்ருப்பீங்க. இதில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு சன்னா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ் செய்கிறதுக்கு 2 கப் அரிசி ½ அன் ஹவர் ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக 1 கப் கடலை ஊற வச்சுட்டு 4 விசில் போல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோட தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வேக வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணியில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். இலை, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரிசியை வேக வச்சிடலாம். அரிசி ஆல்ரெடி ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். 80% அளவுக்கு குக்கானால் போதும். தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, ஒரு இலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாச்சி பூ, லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக ரொம்பவும் கலர் மாறிட வேணாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்க்கு 5 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லிஸை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் கலர் மாறணும், இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டும் ஸ்மெல் போகணும். இந்த ரா ஸ்மெல் போன அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு டொமேட்டோவை சேர்க்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துடலாம். இந்த டைமில் ஆல்ரெடி சென்னால் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அரிசிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கரெக்டாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தேன். நெக்ஸ்ட்டு ½ டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வேகணும். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சென்னா வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சென்னா வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப் சென்னா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே மசாலாவோட நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்படியே ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா இது வேகட்டும். நான் இன்றைக்கி பிரியாணியை வேறு பேனில் செய்கிறேன். அந்த பேன் நான் எடுக்கும் போது சின்னதாக எடுத்துட்டேன். நீங்கள் அதே பேனில் அப்படியே பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் ஓகே தான். நான் கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்திருக்கேன். இதில் ½ டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க சென்னாவை சேர்த்துடலாம். பாதி சென்னாவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாதி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரைஸை 80% அளவுக்கு தான் குக் பண்ணியிருக்கோம். மீதி 20% இப்போ தம் போடும் போது குக் ஆகிடும். இந்த டைமில் தான் அரிசி நல்லா நீட்டமாக நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம மீதம் வச்சுருக்க எல்லா சென்னா மசாலாவையும் மேலே சேர்த்துடலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சேர்த்துடுங்க. இந்த கடாயில் கொஞ்சமாக ஒரு 20 ml அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துட்டு இதிலே சேர்த்துடுறேன்.
தண்ணி சேர்க்கும் போது ஹாட் வாட்டராக சேர்த்துக்கிட்டா நல்லது. லாஸ்ட்டாக நம்ம மீதி வச்சுருக்க எல்லா ரைஸையும் சேர்த்துடலாம். அரிசி மொத்தம் சேர்த்ததும் பாதி அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், மூடி போட்டுற வேண்டியதுதான். மூடி போட்டுட்டு 3 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் ஃபுல் சிம்லேயும் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லே அட்டகாசமாக இருக்குது. அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சிக்கன், மட்டன் எல்லா பிரியாணி விட இது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி சன்னா பிரியாணியை ராய்த்தா கூட சேர்த்து சர்வ் பண்ண போகிறேன். அட்டகாசமான சுவையான சன்னா பிரியாணி தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரசகுல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். Thank you friends.